பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவ்வாறு என்றால் பிள்ளையானோடு தொடர்பில் இருந்தார் முகமது சுரேஷ் அலி இருந்தால் அவருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்றால் அந்த கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ரவீந்திரநாத் அவர்களின் கடத்தல் காணாமல் போதல் தொடர்பில் அவ்வாறான சூழ்நிலையில் தான் பிள்ளையானோடு இருந்த பலர் இன்றும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் இந்த சுரேஷ் ஆலவின் கைதுக்கும் அல்லது பிள்ளையானுக்கும் சுரேஷ் ஆலவுக்கும் இருந்த தொடர்புகள் தொடர்பிலும் பல தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். பல தகவல்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் பெறப்பட்டிருக்கின்றது, வாக்குமூலங்களாக காணொலிகளாக பெறப்பட்டது. இப்போது அவர்கள் மிகவும் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பலர் அரச சாட்சியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு தொடர்போனவர்கள் அல்ல, சுரேஷ் ஆலவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையிலான தொடர்பை ஆதாரங்களோடு நிரூபித்த ஒரு சிலர் இன்னும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு மேலதிகமான தகவல். இன்னும் ஒரு தகவல் பேசப்படுகிறது. இந்த கைதின் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இனிய பாரதி தொடர்பாகவும் பேசப்படுகிறது. இனிய பாரதியினுடைய வழக்கு தனி வழக்காக கையாளப்படுகிறது. மாமனிதர் சந்திர நேருவின் வழக்கு ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. பல தகவல்கள் அவரிடம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதி அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் பல விசாரணைகளுக்கான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கணும். அதில் குறிப்பாக கல்முனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிம்மட்டை முகவர் ஒருவருடைய பல நடமாட்டங்கள் நோட்டம் விடப்பட்டிருக்கின்றன. அவர் தொடர்பான தகவல்களும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர் இப்போது ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒன்றுக்குள் அடைக்கலம் தேடுவது தொடர்பில் தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. சுரேஷ் ஆலவோடு தொடர்பான பல இராணுவ அதிகாரிகள் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட பகுதிகளிலே பல கப்பம் கோருதலில் தொடர்புபட்டிருக்கின்ற விவரமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட பகுதியிலே புலனாய்வு பிரிவினுடைய ஒரு மறைமுக பெயரில் இயங்கிய ராஜு அவர்களோடு இயங்கிய தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்பான தகவல்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கைதுகளும் வெகு விரைவில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அவர்கள் இப்போது மிக பிரதானமான அரசியல் கட்சிகளோடு ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள், அரசியல் செய்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த விவகாரங்கள் அடுத்த கட்டத்தை தாண்டி இருக்கின்றது. கைதுகள் தீவிரப்படுத்தப்பட போகின்றன. இதனோடு தொடர்பான பலர் இனி வரப்போகின்ற நாட்களில் ஒரு பெரும் நெருக்கடியை சந்திக்க போகின்றார்கள். கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அந்த கட்சியினர் வழங்கிய வாக்குறுதியின்படி உயிர்த்த ஞாயிறு வருவதற்கு முதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான முழுமையான ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டி இருக்கின்றது. அந்த அறிக்கையை வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த வருடம் ஜனாதிபதி அவர்கள் கூறினார் ஒரு திகதியை குறிப்பிட்டு, இந்த திகதிக்குள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவேன் என்று. அதிலும் சில தாமதங்கள் ஏற்பட்டது. அந்த தாமதம் எல்லாம் இப்போது முழுமையாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. விசாரணை துரித கதியில் வேகம் எடுத்திருக்கின்றது. கைதுகளும் தீவிரப்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசியல் பிரமுகர்கள், பல கட்சிகளினுடைய உறுப்பினர்கள், சாதாரணமான நபர்கள் என்று பலர் இந்த விவகாரங்களில் கைது செய்யப்படுவதற்கான சந்தேகம் இருக்கின்றது. மூன்றாவது சந்தேக நபரும் இப்போது இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்.